ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் என்னுடைய எல்லா விருதுகளையும் எனக்கு கிடைச்ச எல்லா கிரெடிட்டையும் அவருக்காக சமர்ப்பணம் பண்ணேன். தேங்க்யூ. நீங்களும் பாக்யராஜ் சாரும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஊர்வசி மேம் வரலையே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப உங்களை தேடிட்டே இருந்தாங்க. இல்லை, உங்க தேடிட்டு இருந்ததுக்கு பின்னாடியும் ஒரு 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 கொடூரமான ஒரு தாத்பரியமும் இருக்கு இல்லையா? வெளியே வந்து கண்டிப்பாக அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு தான் போகணும். அது என்ன ரியாக்ஷனாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை வந்து மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என் சாருடைய ஆத்மாவுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும். கடைசியாக ஒரு முறை உங்கள் குருநாதரை பார்க்க முடியலன்றது உங்களுக்கு ஒரு இல்லை, அதுதாங்க நான் சொல்கிறேனே. அந்த மாதிரி அவரை பிணமாக பார்க்க வேண்டாம். அப்புறம் நல்லபடியாக நடமாடுறது என் கண்ணிலே நிற்கிது. அது இருந்தால் போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பாக்யராஜ் சார்னாலே அந்த ஆக்டிவாக இருக்கணும். கோட் சூட் போட்டு அவர் எவ்வளோ ஸ்டைலாக இருந்தாரோ அதே மாதிரி தான் உங்கள் பார்வையில் இருக்கணுன்றது. அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் ஆசைப்படுறேன். அவருடைய எல்லா வேலைகளுமே வந்துட்டு இழுத்து போட்டு இவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். அந்த கடைசியாக எல்லாரும் அவருக்கு அலைஞ்சிரி செலுத்துகிற எல்லா வேலையுமே பாக்யராஜோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நீ தான் அவருக்கு எல்லாமே செய்கிற ஆளா, நீனா அவர் கூட பிறந்தவர் மாதிரி நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற, இதனால தான் உன் மனைவி ஒன்று விட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப வன்மத்தோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் வரலன்றப்போ உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஏதாவது அனுப்பிச்சாங்களா மேம்? இல்லை, என் வீட்டுக்காரர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார் என்கிட்ட. நீ சொல்கிற அந்த உண்மையான அந்த இது வந்து யாருக்குமே புரியாது, அது ரொம்ப தப்பாக போயிடும் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன வேணா நீங்கள் பேசுங்க, என் சாருக்கு என்ன தெரியும். முனைவு வரைக்கும் வந்துட்டு நான் திரும்புகிறேன். அதனால தான் எனக்கு வேண்டாம், விட்டு எடுங்க அம்மா 5 நிமிஷம் அது இந்த போனால் திரும்பிட்டாங்க தான். ஐயோ வேண்டவே வேண்டாங்க, விட்டுருங்க. ஏன்னா அவர் பேர் சொன்னோன்னு நீங்கள் அந்த அழுததுலேயே தெரியுது நீங்கள் எவ்வளோ அவர் மேலே அன்பும் பாசமும். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா மேம் அவரை? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஸோ அவருக்கு பிடித்தமான சாப்பாடு கேரளா சாப்பாடு நான் சமைச்சு எடுத்துகிட்டு போலியே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு சாப்பிட்றப்பெல்லாம் வருது. அந்த புட்டு கடலைக்கறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் எல்லாருக்கும் வந்து லொக்கேஷனில் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன், ஏன் சாருக்கு ஒரு நாள் கூட கொண்டு போய் கொடுக்கணும்னு ஏன் தோணலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. இப்போ உங்களுக்கு அதை யோசிக்கிறப்ப அவர் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றப்ப நினைக்கிறப்ப அவரு தான் ஆசைப்படுறாரோ என்னமோ தெரியல எனக்கு. நடிக்க முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கிட்ட அப்படின்னு. ஏன்னு நம்ம ஏதோ நடிச்சு நம்ம டைலாக் பேசிட்டு இருப்போம், அங்கே அது சைடில் ஒரு ரியாக்ஷனோட ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருப்பாப்புல. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் மேம். தமிழ் சினிமாவோட ஜாம்பவான், உங்களோட காட்ஃபாதர். இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு வாட்டி மேக்கப் போடுறப்போவும் வந்துட்டு அவர் காலை தொட்டு நான் கும்புறேன் நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த மேக்கப்பே போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவர் இல்லைன்றது தெரிய வரப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? இனிமேல் பாக்யராஜ் சார் உங்கள் கூட இல்லை அப்படின்னு தெரிய வரப்போ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஏதோ ஒரு ராங் நியூஸ் இது சொன்னவரை அப்படியே கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு கோவம் தான் முதல்ல வந்தது. ஒரு மீடியாவிலேருந்து தான் ஃபோன் பண்ணி அப்படியே ப்ளெயினாக மொட்டையாக சொல்லிட்டாங்க, நான் ஷூட்டில் இருக்கேன் மேடம், இந்த மாதிரி ஒன்று கேள்விப்படுறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக சொன்னால் பரவாயில்ல, என்ன தான் கல் நெஞ்சக்காரங்கன்னு நினச்சாலும் ஒரு அளவில்லையா, பட்டுன்னு உங்கள் கொஞ்சம் இரங்கல் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்கு சார் ஒரு நிமிஷம் இருங்க, யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, மாற்றி பேரை சொல்லிட்டீங்களா நீங்கள்? இல்லை மேடம், இப்போ தான் ஹார்ட் அட்டாக்கில் காலையில் தான் வாக்கிங் வரும்போது ஹார்ட் அட்டாக்லன்னு தெரியாது அவங்களுக்குங்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் அது என்ன சொல்கிறது, ஒரு நிறைய முட்கள் வந்து அப்படியே நம்மளுடைய உடம்பு பூரா வச்சு எப்படி இருக்கும் ஒரு ஃபீலு,
அப்படி ஒரு ஃபீல் அப்படி உறைஞ்சி போன மாதிரி ஆகிட்டேன் நான். உடம்பு சரியில்லாம இப்போ பாரதிராஜா சார்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நமக்கு தெரியும். சரியில்லாமல் இருக்கிறாரு, கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் நல்லா வயசாகிட்டார், நல்லா ஆண்டு அனுபவித்தவர், 83 வயசு ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது எனக்கு அவ்வளோவா என்ன சொல்கிறது, சுறுசுறுப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வர ஆரம்பித்தார். அப்போ அவரோட மறைவு கேட்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நினைவுகள்லாம் வந்துச்சு? முதல்ல வந்த பாக்கியராஜோட நினைவு என்ன? அவர் இல்லை உங்க கூட அவருடைய நினைவு நம்ம மறந்தால் தானே நினச்சி பார்க்கணும். நான் எந்த கேரக்டர் பண்ணாலும் நான் அவரை நினச்சி பார்ப்பேன். எல்லா கேரக்டரும் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்கன்னு போது உடனே நான் அவரை நினச்சி பார்ப்பேன். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாராட்டுக்களும் ஒவ்வொரு விருதும் அவரை சார்ந்தது, அது என்ன சேர்ந்தது கிடையாது. அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவர் அவ்வளோ டெடிகேட் பண்ணி எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கார். எனக்கு புடவை கட்டி நடக்கிறது எப்படின்னு வரைக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். இந்த யூனிஃபார்ம் போட்டு கூன் போட்டு நடிப்பேன். பட் அவர் இது வேறு பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணும் தெரியுமா, இப்படி நடக்கணும், அந்த கன்னிம்மா காளிம்மான்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் அவர் அப்படியே இந்த புடவை இப்படி போட்டு போட்டு எனக்கு நடந்து லொக்கேஷனில் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. பாக்கியராஜ் சாரோட மறைவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. நீங்களும் பாக்கியராஜ் சாரும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஊர்வசி மேம் வரலையே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப உங்களை தேடிட்டே இருந்தாங்க. என்ன மேம் ஆச்சு? இல்லை, அவங்க தேடிட்டு இருந்ததுக்கு பின்னாடி ஒரு 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 கொடூரமான ஒரு தாத்பரியமும் இருக்குது இல்லையா. வெளியே கண்டிப்பாக அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு தான் போகணும். அது என்ன ரியாக்ஷனாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என் சாருடைய ஆத்மாவுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அவங்க பூர்ணிமா கிட்ட பேசுனீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு தெரியுமே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எதையுமே தாங்கக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு மனசில் ஒரு சக்தி கிடையாது. ஸோ மீடியா முன்னாடி அப்படி நம்ம ஒரு ஓவர் இமோஷனல் ஆகி ஒரு இமோஷ்னல் ட்ராமா க்ரியேட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் அதையெல்லாம் உண்மைன்னு நம்ம எத்தனை பேர் சொல்லுவாங்க, பொய்ன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரம் நம்ம இமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எப்போவுமே சிரித்து பேசணும், கலாய்க்கணும், அதுதான் அவருக்கு இஷ்டம். அவருடைய மிக பிடிச்ச மாணவியாக நான் இருந்தேன். நான் அழறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நீங்கள் வரல. ஏன்னா நீங்கள் வந்திருந்தா கண்டிப்பாக அழுதுருப்பீங்க. வர ஐயோ, அழுதுருக்கிறதானே எப்படி இதாகவே அவர் அப்படி படுத்திருக்கிறது பார்க்குற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் என் மனசில் அவர் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த கோட்டு சூட் போட்டு அழகாக. ஸோ அது அப்படியே இருக்கணும். உங்களால் வர அந்த ஐஸ் பாக்ஸில் பார்க்க முடியல கடைசி. அது தேவையில்லையே. பட் இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை உங்கள் குருநாதரை பார்க்க முடியலன்றது உங்களுக்கு ஒரு வழி. அதுதாங்க நான் சொல்கிறேனே, அந்த மாதிரி அவரை பிணமாக பார்க்க வேண்டாம். அப்புறம் நல்லபடியாக நடமாடுறது என் கண்ணிலே நிற்கிது. அது இருந்தா போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பாக்கியராஜ் சார்னாலே அந்த ஆக்டிவாக இருக்கணும். கோட் சூட் போட்டு அவர் எவ்வளோ ஸ்டைலாக இருந்தாரோ அதே மாதிரி தான் உங்கள் பார்வையில் இருக்கணுன்றது. அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் ஆசைப்படுறேன். இன்னமும் அவர் மக்கள் மனசில் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பண்ணி வச்சிருக்கிற படங்கள் சாதாரண மக்கள்லேருந்து ரொம்ப படித்தவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகக்கூடிய படங்கள். அந்த 7 நாட்கள்ங்கிற படம் யாருமே அப்படி எடுக்க முடியாது. அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு ரீமேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க கரெக்டாக. இப்போ நான் வராதுக்கான காரணம் என்னால் அவரை அந்த நிலைமையில் பார்க்க முடியாது. நான் வந்தேன்னா, நான் அழுதேன்னா அது ஒரு ரியாக்ஷன்ஸுக்காக நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால் நான் வரேன். ஆக்சுவலி இதே மாதிரி தான் பாத்மா அவர்களும் சொல்லியிருந்தார். அவர் அங்கே அவருடைய எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு இவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். அந்த கடைசியாக எல்லாரும் அவருக்கு அலஞ்சேரி செலுத்துகிற எல்லா வேலையுமே அவர் ஒன்று சொன்னார். ரொம்ப உருக்கமாக அவர் ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம்னா, இது முடிஞ்சிட்டு அவர் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பாக்கியராஜோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ தான் அவருக்கு எல்லாமே செய்கிற ஆளா, நீனா அவர் கூட பிறந்தவர் மாதிரி நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற, இதனால தான் உன் மனைவி ஒன்று விட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப வன்மத்தோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் வரலன்றப்போ உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஏதாவது அனுப்பிச்சாங்களா மேம்? இல்லை, உங்களை நீங்கள் ஏன்னா நீங்கள் இதனால தான் வரலன்றது உங்களுக்கு இல்லை. என் வீட்டுக்காரர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார் என்கிட்ட.
நீ சொல்கிற அந்த உண்மையான அந்த இது வந்து யாருக்குமே புரியாது. அது ரொம்ப தப்பாக போயிடும் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன வேணா நீங்கள் பேசுங்க, என் சாருக்கு என்ன தெரியும், என் சாருக்கு என்ன தெரியும், பூர்ணிமாக்காக்கு என்ன தெரியும், நீங்கள் எதை வேணா பேசிக்கங்க. இப்படி நீங்கள் மேனேஜர் அண்ணன் ஜெயராமன் அண்ணன் அவர் இத்தனை வருஷமாக அவர் வந்து என்னுடைய எல்லா இதுவும் அவர் தான் பார்த்துக்கிறார். அண்ணன் கூப்பிட்டு சொன்னார், இப்படி மோள் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் உள்ளேருந்து அன்றைக்கி வெளியே வராதிங்க, ராத்திரி இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னால் கிடையவே கிடையாது, 24 மணி நேரம் சிசிடிவி மாதிரி வச்சுருப்பாங்க. என்னால் முடியவே முடியாது. அவர் தாங்கிக்கிற சக்தி இல்லை, முடியாது. ஏன்னா நியூஸ் சேனல்ல கூட பார்க்கலையா மேம் அவரோட அந்த எதுவுமே பார்க்கல, டியூனர்ல எதுவுமே நீங்கள் ஒரு எதுவுமே நான் பார்க்கல. ஏன்னா என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. லொக்கேஷன்லேயே ஒரு மாதிரி எனக்கு கை காலெலாம் ஷிவரிங் நிற்கலை, அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு நான் போய் அந்த டைரக்டர் கேட்டேன், நான் என்ன பண்ணுறேன் நான், மேடம் இந்த நிலவில் நீங்கள் போயிட்டு மறுபடியும் இங்கே வர முடியாது, கிட்டத்தட்ட 10-12 பேர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க, திரும்ப நீங்கள் இங்கே வரவே முடியாது திரும்ப லொக்கேஷனுக்கு, மறுநாளும் எழுந்து வர முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த அந்த ஞாபகமே வச்சுக்காதீங்க மேடம், இங்கே உட்காருங்க, லொக்கேஷனில் உட்காருங்க அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து நான் எதை பற்றியுமே சிந்திக்கல, அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது, என் அசிஸ்டன்ஸுக்கு எல்லாம் புரியுது. அவங்க விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நேரம் என்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க. நானாக இந்த ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் லொக்கேஷனுக்கு போகும்போது யாருமே வந்து அதை ஜாஸ்தி சொல்லாத ஆளுங்களாக தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க, பட் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுது. உங்களுக்கு கால் பண்ணி இப்போ யாராவது கூப்பிட்டாங்களா மேம் வரீங்களா அப்படின்ட்டு? ராதிகா அதுதான் சொல்கிறேன், ஒரு மீடியாவில் இருந்து ஒரு ஆள் இந்த தெரியாத நம்பர்னு டப்புன்னு எடுத்த உடனே ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணுறேங்க, பாக்யராஜ் சார் இறந்துட்டார்ல, அவருக்கு ஒரு இரங்கல் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பேரு மாற்றி சொன்னதே நான் அவ்வளோதான் கொன்னே போட்டுரும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தை, ஐயோ ஒரு நிமிஷம் அதுக்கு யாரை பற்றி பேசுகிறேன், நீ முதல்ல தான் சொல்லு அப்படின்னோடனே அஸ்டன்ஸுக்கெல்லாம் ஐயோ சொல்லிட்டானுங்க போல இருக்குது அப்படின்னு ஆகிப்போச்சு. இல்லைன்னா பேசாமல் லொக்கேஷனில் கொண்டு போய் விட்டுட்டு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசில் நினச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும், அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் டக்குன்னு சொல்லிடவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், நீங்கள் சாஃப்டாக. என் பிரதர், என் கூட பிறந்த பிரதர் இருந்து நான் பாண்டியராஜ் படத்தில் காமெடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சொல்லவே இல்லை. சாயங்காலமாக அவனுக்கு சுத்தமாக முடியலை, நீ காலையில் ஒரு ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு வந்துடுவியான்னு ப்ரொடக்ஷனில் முதல்ல இது போட சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. டக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகணும். மறுநாள் வந்து பாதையில் வரும்போதே தெரிஞ்சு போச்சு, நிறைய ஃபோட்டோஸுங்க வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் பண்ணி நல்லபடியாக போயிட்டு சேரட்டுன்னு வேண்டிக்கடி, அதான் நல்லது, நல்லபடியாக போய் சேரட்டுன்னு வேண்டிக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்காட்ட. பாவி இப்படி சொல்கிறாளே இவ, எப்படி இருக்கும் ஒரு கூட பிறப்பு, எப்படி இருக்கும், அவனும் நானும் ஒரே கிளாஸில் ஒன்றா படித்தோம், இப்படி சொல்கிறே நீ, அதெல்லாம் அந்த கடவுள் வேண்டாண்டி, வேண்டாம், சுத்தமாக முடிஞ்சு இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, அந்த சிவனை கும்பிட்டுக்க, எதுக்கு நல்லபடியாக இருந்த மாதிரியே நல்லபடியாக போய் சேரணும், அதான இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனேன், இல்லைன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் தான் என் ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் முன்னாடி நின்று கெத்தாக நிற்பேன், தைரியமாக. என்கிட்ட மட்டும்தான் ஃபஸ்ட்டு நியூஸாக சொல்லுவாங்க. என் சின்ன தம்பி போனப்பெல்லாம் எங்கள் அம்மா வந்து யாரும் எங்கள் அம்மா பார்க்க வேண்டான்ட்டேன் நான். எங்கள் அம்மா மனசில் அவன் வந்து முந்தா நாள் பார்த்தது அந்த மாதிரி இருக்கட்டும், அவன் இந்த மாதிரி படுக்கிறது பார்க்கவே வேண்டாம அப்படின்னு எல்லாரையும் போட்டு கதவை சாத்திட்டேன் நான். சடங்கு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அம்மாட்ட போய் சொன்னது, பாருங்க எந்த ட்ராமாவும் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாமி கூப்பிட்ருக்காங்கம்மா, இப்படி தான் நினச்சிக்கோ அப்படின்னு. அவன் பார்க்கவே இல்லைங்கம்மா. ஸோ அப்படி நிற்கிற ஒரு ஆள் நான். பட் சமீப காலமாக என்னால் முடியல. அது உங்கள் குருநாதரோட மறைவுன்றது வந்துட்டு கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்பாவும் இருந்திருக்காரு, கண்டிப்பாக ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு தகப்ப ஸ்தானத்தில். நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, மேபி இதெல்லாம் தான் உங்களுக்கு கடைசி நிமிஷத்துலாம் நீங்கள் அவரை பார்க்க முயற்சி பண்ணீங்கல்ல மேம், அங்கேருந்து கிளம்பி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள ரோடு முனைவு வரைக்கும் வந்துட்டு நான் திரும்புகிறேன், வண்டி எடுத்துருங்க வேண்டாம் வண்டி எடுத்துருங்க. ஏன்னா அங்கே போகிறது அக்காவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காகவும், சோனுக்கு ஆறுதல் சொல்லணும், அம்முலுக்கு ஆறுதல் சொல்லணும், அதுக்கு தான் நான் போகணும். இல்லாமல் நான் அவங்கள விட போய் அழுது இவங்க இருக்கிற அவங்களையும் அவுட் ஆக்குற மாதிரி, அவங்களுடைய நிலவை மோசமாக்குற மாதிரி இருந்தால் எப்படிப்பா இருக்கும்? அதை நான் பண்ணுற பெரிய துரோகம் இல்லையா? அதனால தான் எனக்கு வேண்டாம், இப்போ விட்டு எடுங்க அம்மா 5 நிமிஷம்மா, அது இந்த முறை திரும்பிட்டாக்க தான், ஐயோ வேண்டவே வேண்டாங்க விட்டுருங்க. யாராவது அதை பற்றி வெளியே வர்றவங்க மீடியா ஏதாவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான், காலி ஆகிட்டு வேண்டாங்க. அவ்வளோ கிட்ட வரைக்கும் போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டீங்க. நான் திரும்பி வந்துட்டேன்.
அந்த வலி எப்படி மேம் இருக்கு? கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தியரி. எங்கள் அம்மாவை வந்து ஏன் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு சாவு நடந்தால் ஏன் எங்கள் அம்மாவை காட்டாமல் வைக்கிறீங்க, கடைசியாக பார்க்க வேண்டாமல்? இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளே நான் சில்க் ஸ்மிதாவை பார்க்கல, இறந்ததுக்கப்புறம் பார்க்கல. ஸ்மிதா வந்து அவங்க வந்து ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு ஹீரோயின் நான் மட்டும்தான். எங்கே இருந்தாலும் வந்துடும், என்னை அக்கான்னு கூப்பிடு, நான் பேர் வச்சே கூப்பிடுவேன். இன்னும் எவ்வளோ சின்னவளாக இருக்க நீ அக்கான்னு கூப்பிடு, என் மேலே அவ்வளோ ஒரு ஆசையும் பாசமும் ஏன் இவங்க என் மேலே இப்படி வைக்கிறாங்கன்றது எனக்கே தெரியாது. எந்த படத்துக்கு வந்தாலும் பக்கத்தில் வேறு ஷூட்டிங் வந்தாலும் நான் இந்த பக்கம் இருந்தேன்னா வந்து பின்ன வீட்டில் எல்லாரையும் விசாரித்து எல்லாம் பேசிட்டு போவாங்க. முதல்ல இருந்தே நான் முந்தானே முடிச்சு நடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்கள நான் பார்க்கல. நான் இட்டுப்பட்டு ராசா ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் பார்க்கவே இல்லை. எப்படியும் கிளம்பி நான் போயிருப்பேன். ஆனாலும் இப்போ மனசில் என்ன ஆறுதல்னா, என் மனசில் வந்து ரொம்ப ஒரு நரைச்சி போய் வயசான ஒரு ஸ்மிதா என் மைண்டில் இல்லை, யார் மனசுலே இல்லை. அந்த அழகான அந்த ஸ்மிதா மேடம் தான் மனசில் இருக்காங்க. அவங்க நடமாடிட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து பிணமாக படுத்திருக்கிறது என் மைண்டில் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? நமக்கு எப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது பாக்யராஜ் சார் வந்து அந்த மாதிரி படுத்திருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அவர் கோட்டை சூட்டெலாம் போட்டு அப்படி கத்தா அப்படி வர்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. எனக்கு அது போதும். ஏன்னா அவர் பேர் சொன்னோன்னு நீங்கள் அந்த அழுததுலேயே தெரியுது நீங்கள் எவ்வளோ அவர் மேலே அன்பும் பாசமும். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா மேம் அவரை? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, இது வரைக்கும் நான் பண்ண படத்துடைய கிரெடிட், இனிமேல் நான் எத்தனை படம் பண்ணாலும் அதனுடைய கிரெடிட் எல்லாமே சாருக்கு போய் சேரும். வேறு யாருக்குமே அதில் என்னுடைய இனி அளவு பங்கு கிடையாது. அந்த அளவுக்கு பெயின் எடுத்துருக்காரு. என்ன அந்த படம் ஓடாமல் போயிடுச்சுன்னா அதனுடைய எல்லா பொறுப்பும் சார் தலையில் வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா மேம் பாக்யராஜ்? நம்ம அவர் உயிரோடு இருக்கிறப்பவே நம்ம இதை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக சில நேரங்களில் இப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஒரு வாரத்தில் நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா அவர் இன்னும் அவருக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக, இப்போ நான் அங்கே போய் வீட்டில் போய் உட்காந்து கலாய்க்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கலாய்க்கிறது இல்லை, நான் என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சார் அதை சொல்லுங்கள் சார் இதை சொல்லுங்கள் சார், எப்படிலாம் கலகலன்னு பேசிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அவருக்கு பிடித்தமான சாப்பாடு கேரளா சாப்பாடு நான் சமைச்சு எடுத்துகிட்டு போலியே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு சாப்பிட்றப்பெல்லாம் வருது. உங்களுக்கு சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு ஞாபகம் வருது? ஒவ்வொரு ஞாபகம் வருது. அவருக்கு ஒரு வருஷம், அவர் இங்கேருந்து போய் ஒரு வருஷம் ஆகும்போது அதை வச்சு நான் படைப்பேன். அவருக்காக நீங்கள் போங்க. உங்களோட எந்த சமையல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. என் சமையல் நான் சாருக்கு இது வரைக்கும் சமைச்சலாம் எனக்கு புதுசாதே கிடையாது. பட் சாப்பாடை பற்றி பேசும்போது சார் சொல்லுவார், புட்டு பிடிக்கும் அவருக்கு. அந்த புட்டு கடலைக்கறி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் எல்லாருக்கும் வந்து லொக்கேஷனில் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன், ஏன் சாருக்கு ஒரு நாள் கூட கொண்டு போய் கொடுக்கணும்னு ஏன் தோணலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. இப்போ உங்களுக்கு அதை யோசிக்கிறப்ப அவர் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றப்ப நினைக்கிறப்ப அவர் தான் ஆசைப்படுறாரோ என்னமோ தெரியல எனக்கு. லைக் இப்போ நீங்கள் சார்கிட்ட வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவீங்க? ஒன்றுமே இல்லை, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டாக நான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கேன். தேங்க்ஸ் தான் என்னுடைய இந்த நடிகை வர முறையில் இந்த வாழ்க்கையை அவருக்கு டெடிகேட் பண்ண லைஃப் தான். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் என்னுடைய எல்லா விருதுகளையும் எனக்கு கிடைச்ச எல்லா கிரெடிட்டையும் அவருக்காக சமர்ப்பணம் பண்ணேன். தேங்க்யூ. போயிட்டு வரேன்ப்பா. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.